வணக்கம். நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், சிறுவர்களுக்கு எப்படி கரட்டை சாப்பிட வைக்கலாம், அதாவது இனிப்பு கட்டிகை எனப்படுகிற கேக்குக்கு தமிழ் இனிப்பு கட்டிகை. எனவே அந்த இனிப்பு கட்டிகையை நாங்கள் பிள்ளைகளுக்கு சத்துள்ள உணவாக மாற்றி கொடுக்க போகிறோம். எனவே முட்டை பாவிக்காமல் செய்ய போகின்றோம். இதுக்கு கேரட் 250 கிராம், 250 கிராம் 200 கிராம் மார்கரின் அல்லது பட்டர், 2 மேசைக்கரண்டி கொக்கோ பவுடர், 2 மேசைக்கரண்டி சீனி மற்றும் பேக்கிங் பவுடர் 2 அல்லது 2.5 தேக்கரண்டி, சாதிக்காய் சிறிதளவு மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு செய்ய போகிறேன். இப்பொழுது பார்ப்போம் எப்படி செய்கிறது என்று. இதற்குள்ளே இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். 3 விதமான சுவைகள் அடங்க போகிறது. எனவே மிகவும் பார்வைக்கு அழகாக இருப்பதுடன் சுவைக்கவும் எப்படி சொல்றது, மிகவும் சுவையாக அமையும். எனவே செய்யலாம் வாங்க. இப்ப நாங்கள் இந்த பட்டரை போட போகிறேன். 200 கிராம் தான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் பட்டரின் அளவு அதிகமானால் எண்ணெய் பற்று அதிகமாகிவிடும். சரியாக 200 கிராம் போட்டால் போதும். சீனி கூட நீங்கள் 50 கிராம் நிறுத்து போட்டுக் கொள்ளலாம். நான் 2 மேசைக்கரண்டிகள் போட்டிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் விட போவது தென்னிட்டு சிறியது. இதனை போட்டு நன்கு அடித்துக் கொள்வோம். முதலில் மேசைக்கரண்டி சீனி என்பதனால் இலகுவாக விரைவாகவும் கரைந்துவிடும். எனவே இந்த டின் மில்கை நாங்கள் இதனுள் விட போகிறோம். டின் பாலை இதனுடன் சேர்க்க போகிறோம். இதனுடன் நாங்கள் சாதாரணமாக அடிக்கும் பொழுது, அன்றைய தினம் கொக்கோ கேக் செய்த பொழுது, சாக்லேட் கேக் செய்த பொழுது அரை டின் தண்ணீரும் சேர்த்திருந்தோம். இன்று கரெக்ட் போட இருப்பதனாலே நாங்கள் இதனுடன் தண்ணீர் சேர்க்க போவது இல்லை. ஏனெனில் கரெக்டிலே தண்ணித்தன்மை இருக்கிறது. செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். அவர்களின் மனதை கவரக்கூடியதாகவும் அவர்களுடைய சுவையிலே கட்டுப்பட்டவர்களாக மீண்டும் மீண்டும் உங்களை கேட்பார்கள், செய்து தாருங்க அம்மா, எங்களுக்கு செய்து தாருங்கள் என்று கேட்பார்கள். சீனி கரைந்தால் போதுமானது. பின்னர் நாங்கள் மற்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் இல்லையா. நாங்கள் முட்டை விட்டு அடிக்கும் பொழுது நீண்ட நேரம் அடித்துக் கொள்ள வேண்டும். இதில் அடித்துக் கொள்வதற்கு எதுவுமே இல்லாத காரணத்தினால் சிறிதளவு நேரம் அடித்தாலே போதும். இப்பொழுது இதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் மாவை அரைத்து எடுத்துக்கொள்வோம்.
இந்த மாவுடன் ரெண்டரை தேக்கரண்டி, அதாவது நீங்கள் இந்த பேக்கெட் வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கெட்டில் பாதி போட்டால் போதும். எனவே 2.5 தேக்கரண்டி வரும். மிகவும் குவித்து அல்ல, சாதாரணமாக 2.5 தேக்கரண்டி. சாதாரணமாக பேக்கிங் பவுடர் கூடினால் நாவிலே சுவை வித்தியாசப்படும். எனவே பேக்கிங் பவுடரை அளவாக பாவீங்கள். அரைவாசி போட்டால் போதும். இதை நன்கு கலக்க வேண்டும். இதனை அரித்து எடுத்துக்கொள்வோம். நாங்கள் முட்டை போட்டு கேக் அடிக்கும் பொழுது உயர்த்தி 2-3 முறை அரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பேன். அங்கே அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாங்கள் முட்டை இல்லாமல் கேக் அடிக்கும் பொழுது அந்த பிரச்சனை கிடையாது. எனவே அடித்து எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது இது அடித்து வைத்திருக்கிறோம். இதனுடன் இதனை சிறிது சிறிதாக சேர்க்க போகிறோம். நாங்கள் மிஷினாலே அடிக்கிறதை விட, இயந்திரத்தால் அடிப்பதை விட கையால் சேர்த்துக் கொள்வது சிறந்தது. எனவே இந்த மாவை சேர்த்துக் கொள்வோம். சிறிது சிறிதாக போட்டு சேர்த்துக் கொள்வோம். போடும் பொழுது கொஞ்சம் பரவலாக போடுங்கள். அப்பொழுது கட்டிப்படாது. ஒரு 15-20 நிமிடங்களில் நாம் இதனை முடித்து விடலாம். இது பேக்காகத்தான் நேரமாகும், 1 மணி நேரம். ஆனால் செய்வது மிகவும் இலகு. முட்டை கேக்கினை விட இது மிகவும் இலகுவாக இருக்கும். சாதிக்காய் ஏன் சேர்க்கிறோம் என்றால் நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. நாங்கள் சாதிக்காய் பாவிப்பது எப்பொழுதும் ரச்சி கறி சமைக்கும் பொழுது அல்லது உருளைக்கிழங்கு கறி சமைக்கும் பொழுது ரச்சிக்கான சரக்கு தூளை நாங்கள் பாவிக்கின்றோம். ஆனால் இதற்கு கேக்கிலே நாங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு அது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது சாதிக்காய். எனவே பிள்ளைகள் சாப்பிடும் உணவில் நாம் சாதிக்காயை சேர்ப்பது சால சிறந்தது. இப்பொழுது நாங்கள் இதனை நன்றாக சேர்த்து விட்டோம். இங்கேதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் கொக்கோ பவுடரை சேர்க்க போகிறோம். எனவே இதுக்கு சிறிதளவு எடுத்துக்கொள்வோம். இதற்கு முன்னர் மறந்துவிட்டேன், சாதிக்காய் சேர்த்துக்கொள்வோம். சாதிக்காய் இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியும். சிறிதளவு, அதிகளவு பாவிப்பது கூடாது. சிறிதளவு போதுமானது. இவ்வளவுதான். பாருங்கள், சிறிதளவு தான் சேர்த்திருக்கிறேன். எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் நல்லது என்று சொல்லிவிட்டு அதிகமாக நாம் பாவிக்க கூடாது. எனவே சேர்த்திருக்கிறேன் சிறிதளவு. கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்றார்கள். இதில் நிறைய காரமாக இருக்கும். அதிகமாக பாவித்தால் உடம்புக்கு கூடாது. எனவே இதை நான் சிறிதளவு எடுத்துக்கொள்ள போகிறேன். சரி, பாதியும் நீங்கள் விரும்பினால் எடுக்கலாம். இதனை எடுத்து வைத்துவிட்டு
நாம் கரட்டை சிறு பகுதியாக சிறிய தூகளாக சீவி வைத்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் அடித்தும் விட்டுக் கொள்ளலாம், ஆனால் தண்ணீர் தன்மை அதிகமாக இருக்கும். எனவே இப்படியே போடுவது சிறப்பு. நான் இதை சேர்த்துக் கொள்கிறேன். கரட் தோலுக்கெல்லாம் மிகவும் உதவியாக இருக்கிறது. சரும நோய்கள் இருக்கிறவர்களுக்கும் நல்லது. பொலிவு பெறும், கண் பார்வைக்கு நல்லம். பாருங்க, கலவையை விட கரட் தான் அதிகமாக தெரிகிறது அல்லவா? 250 கிராம் கரட் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இதனுடன் வனிலா 2 மூடி. இந்த மூடியிலேயே நீங்கள் அளவெடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஒரு தேக்கரண்டி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த வனிலா சுவை உங்களுக்கு அதிகம் அந்த வாசம் விருப்பமாக இருந்தால் நீங்கள் இன்னும் சிறிது கூட சேர்த்துக் கொள்ளலாம். நான் அளவாகவே சேர்த்துக் கொள்கிறேன். நன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் திட்டமாக நிறம் வித்தியாசம் தெரியும். இதோ பாருங்க, இதை அழகாக சேர்த்துக்கொள்ளலாம். இதை ஒரு பக்கம் வைத்து விட்டு இப்போ எடுத்து வைத்தோம் அல்லவா, இதற்குள் இந்த கொக்கோ பவுடரை சேர்க்க போகிறோம். அரித்து சேர்த்துக் கொள்ளுங்கள். 2 மேசைக்கரண்டி. அதனையும் நன்கு சேர்த்துக்கொள்ளும். பறக்கும், மிகவும் மெதுவாக சேர்த்துக்கொள்ள மாட்டேன். கொட்டி விட்டது பார்த்தீங்களா? நான் பெரிய பாத்திரத்தில் எடுத்திருக்க வேண்டும், தவறு செய்து விட்டேன். ஏனென்றால் நான் சிறிய பாத்திரம் எடுத்ததுக்கான காரணம் இந்த கலவை வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக. நான் முக்கியமான ஒன்றை மறந்து விட்டேன். சிறிதளவு, அதாவது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தீர்கள் என்றால் அந்த சுவை எடுத்துக் கொடுக்கும், இனிப்பு எடுத்துக் கொடுக்கும். இப்ப இதற்கும் ஒரு சிறிதளவு சேர்த்துக்கொள்ளும். ஏனென்றால் நான் ஒன்றாக இருக்கும் பொழுதே சேர்த்திருக்க வேண்டியது மறந்துவிட்டேன். இப்பொழுது பாருங்க, நன்றாக சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் போட்ட இந்த பகுதியை இப்பொழுது ட்ரேயிலே நாங்கள் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஒயில் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறோம். கரைகளுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் பூசி வைத்திருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இதனை சரியாக அடியிலே பரவிவிட வேண்டும். சிறிது அளவு தானே எடுத்திருக்கிறோம், எனவே சரியாக எல்லா இடமும் பரவ வேண்டும். நீங்கள் சரி பாதியாகவும் பிரித்து செய்யலாம், எந்த தவறும் இல்லை. சிறிதளவாயினும் வீணாக்கக்கூடும், சரியாகவே இருக்கும். இப்பொழுது இதை சரியாக பரவிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் விட்டு அடித்தால் அது தானாகவே ஓடி இருக்கும். நாங்கள் கரட்டிலே தண்ணீர் தன்மை இருப்பதனாலே அந்த வேலையை நாம் செய்யவில்லை, இதிலே சேர்க்கவில்லை, தண்ணீர் சேர்க்கவில்லை. அதனால்தான் இவ்வளவு தடிப்பமாக இருக்கிறது. இது 2 நிறங்கள் நாங்கள் சேர்க்கும் பொழுது, வெட்டும் போது, கேக் செய்து வந்த பின்னர், பேக் செய்து வந்த போது நீங்கள் அதனை பார்க்கலாம், எதற்காக இப்படி நாங்கள் 2 நிறங்களை பாவித்திருக்கிறோம் என்று. சரியாக பரவப்பட்டு விட்டது. இப்பொழுது இதற்கு மேலே நாங்கள் கரட் பகுதியை சேர்க்க போகிறோம். ஐயா, சரி, இப்போ நாங்கள் இதனை சேர்க்க போகிறோம்.
மெதுவாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் கீழே உள்ள சாக்லேட்டுக்குள்ளே இந்த கரெக்ட் போகக்கூடாது. நீங்கள் மற்ற சாதாரணமாக கேக்கை ஊற்றுவது போல் ஊற்றிக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் நாம் தண்ணீரும் சேர்க்காமல் செய்திருக்கிறோம். பாருங்கள், அழகாக வரும். இப்படியே சுற்றி சரியாக சமமாக போட்டுக்கொள்ள வேண்டும். மேலே சமப்படுத்துவது இலகுவாக இருக்கும். முதலாவதாக அடியிலே அந்த சாக்லேட்டோட சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இது நிறமே தனி அழகாக இருக்கிறது அல்லவா? நீங்கள் விரும்பினால் இதன் மேல் காஜு பிளம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதற்கு எதுவும் சேர்த்துக்கொள்ளவில்லை. அது உங்கள் விருப்பம். இதனை நாங்கள் பேக் செய்து கொண்டு வருவோம். நான் 165 பாகை வெப்பநிலையிலே, சென்டிகிரேட் வெப்பநிலையிலே வைக்க போகிறேன். 1 மணி நேரம் வைக்க போகிறேன். அவனிலே வைப்பதற்கு முன்பதாக ஹீட் செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அது சூடாக இருக்க வேண்டும். அப்படி செய்த பின்னர் கொஞ்சம் ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் அதை சூடாக்கிய பின்னர் வைத்தீர்கள் என்றால் அழகாக பேக் செய்து வரும். எப்படி வருகிறது என்று பேக் செய்த பின்னர் பார்க்கலாம். வாங்க. இப்போ நாங்கள் பேக் செய்து கொண்டு வந்துட்டோம். எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்போம். சூடாக இருக்கிறது. கேரட் நல்ல சிவப்பாக இருக்கிறபடியால் கடுங்கலராக வந்திருக்கு. சூட்டோட வெட்ட முடியாது. ஆவி பறக்கிறது பாருங்கள். நாங்கள் போடுகிற கரட்டுடைய கலரை பொறுத்து நிறங்கள் மாறுபடும். இது கொஞ்சம் கடுமையான கலராக வந்திருக்குது. மிகவும் சுவையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்து பாருங்கள். நிச்சயம் விரும்பி உண்பார்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி. நன்றி, வணக்கம்.